நீங்கள் நம்ம தாவரங்களில் கருவுறுதல் நிகழ்வு எப்படி நடக்குதுன்றது, நம்ம படம் எப்படி வரைகிறதுன்றது, எளிமையாக எப்படி படம் வரைகிறது, வேகமாக எப்படி படம் வரைகிறதுன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ மகரந்த சேர்க்கையை தொடர்ந்து கருவுறுதல் நிகழ்வு வந்து தாவரங்கள் நடக்குது. பூக்கும் தாவரங்களில் அந்த கருவுறுதல் நிகழ்வு படம் வரைகிறதுக்கு சிலர் சிரமப்படுவாங்க. நம்ம எப்படி ஒரு எளிமையாக வரையலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய முட்டை, இந்த மாதிரி ஒரு முட்டை போட்டுக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு சின்ன முட்டை, அதுக்குள்ள துருவ செல்கள், சினையாற்றியம் மற்றும் அண்டச்சல், இரண்டாம் நிலை உட்கரு, இதெல்லாம் அப்படி வரைஞ்சிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, சூழ் உரை வரைஞ்சிக்கோங்க. இது ஒட்டி 2 சூழ் உரைகள் வர மாதிரி. இது வந்து 2வது ஸ்டெப். அதுக்கடுத்து இன்னொரு சூழ் உரை இங்கேருந்து ஆரம்பிச்சுங்க. 2வது அந்த லைன் நல்லா காணிங்க. 2வதாக அந்த சூழ் உரையில் வரக்கூடிய லைன் இதை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி இங்கே வந்துடுது. இப்போ அடுத்த ஒரு லைன் வந்து பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது வந்து சூழ் அடின்னு, நம்மளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது வந்து 3வது ஸ்டெப் ஆகுறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சூழ் பை வரைகிறோம். இப்போ வந்து சூழ் வரைஞ்சாச்சு. சூழை சுற்றி நம்ம சூழ் பை வரைய போகிறோம். இது வந்து சூழ் முடி. மேலே வந்து பார்த்திங்கன்னா மகரந்தத்தூள். ஏன்னா மகரந்த சேர்க்கையின் போது மகரந்தத்தூள் என்ன பண்ணுது, சூழ் முடி அழிஞ்சிருது. இந்த மகரந்தத்தூள் முளைத்து மகரந்த குழாய் உருவாது. இந்த மகரந்த குழாய் என்ன பண்ணுது, சூழ் பையை நோக்கி வளருது. சூழ் துளை வழியாக அது கருப்பைக்குள்ளே நுழையும். இதில் 2 ஆண் கேமெட்டுகள் வந்து இருக்குது. இந்த மகரந்த குழாயில் அந்த எண்டில் 2 ஆண் கேமெட்டுகள் இருக்கும். அது சூழ் துளை வழியாக கருப்பை அடைந்து அண்ட செல்லோட கருவுறுதல் நடக்கும். இந்த மகரந்த குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா மகரந்தத்தில் முளைச்சி சூழ் பையை நோக்கி வளர ஆரம்பிக்கும். இது வந்து சூழ் உரை, இது வந்து கருப்பை, அண்டச்சல், சூழடி, இந்த மாதிரி பல. இந்த சூழடி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜாயிண்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வரைகிறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு நிமிஷம் போதுமான. இதில் சூழ் முடி, சூழ் தண்டு, சூழ் பை, மகரந்தத்தூள், மகரந்த குழாய், கருப்பை, அண்டச்சல், சூழ் உரை, சூழ் துளை, இந்த மாதிரி பாகங்கள் மட்டும் நம்ம குறிச்சா போதுமானது. நன்றி.